ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹைதராபாத்தி ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பன்னீரை இப்படி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீரை எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு 3 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு பழுத்து தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினாவும் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நம்மளோட டேஸ்டான ஹைதராபாத்தி ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி.